கஞ்சா பழக்கம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? தெரியுமா கஞ்சா பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்து வாசல்ல பெட்டி கடையில கூட கஞ்சா கிடைக்குது. கஞ்சான்றதை விடவும் என்ன சொல்றது, போதை மாத்திரை. அதாவது கூல் லிப்னு ஒண்ணு கிடைக்குதான், சின்னதா சாக்லேட் மாதிரி இருக்குமா, பேப்பர்ல சுத்தி இருக்கும் போல இருக்கு. இப்ப வேலைக்கு போற ஆண் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களால ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்க முடியும். காலையில ஒரு செய்தி பார்த்தேன் டிவியில, இப்ப வரும்பொழுது 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்றார்களாம் ஏதோ திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு 5-6 கடையில. அதனால அவங்களெல்லாம் போய் ரெய்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டில் வந்து விலை 100 ரூபாவா 150 ரூபாய் தெரியல, அது 10 ரூபாய் கூடுதலா விட்டுருக்காங்கன்னு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட 100 ரூபாய்லாம் இருக்காது. அவங்க கிட்ட என்ன இருக்கும், மிஞ்சி போனா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ கேன்டீனுக்கோ அம்மாவோ அப்பாவோ ஒரு 50 ரூபாவோ 20 ரூபாவோ கொடுப்போம். அதை வச்சுட்டு அவங்க பஸ்ஸுக்கு போவாங்க. இப்ப பஸ்ல ஏறி போறாங்களோ இல்ல நடந்து போறாங்களோ இல்ல சைக்கிள்ல போறாங்களோ, ஆனா கையில எதுக்கும் செலவுக்குன்னு ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து வச்சிருப்போம். அதுலதான் இந்த போதை பாக்கெட் கிடைக்குது, அது விலை கம்மியா. அவனுங்களுக்கு போதை தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்க, அதை வாங்கி கடையில அப்படியே சாக்லேட் கிடைக்கிற மாதிரி போதை மருந்து கிடைக்கிறது. அதை வாங்கி பிரிச்சு வாயில போட்டுக்கிட்டு கிளாஸ்ல போய் உக்காந்துடுறாங்க. அவங்க டீச்சர் என்ன பாடம் நடத்துறாங்க என்பதே அவங்களுக்கு தெரியாது, அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது, எங்க இருக்கிறோன்னே முதல்ல தெரியாது. பள்ளிக்கூடத்துல இருக்கிறோமா இல்ல வீட்டுல இருக்கிறாங்களா இல்ல தெருவில் படுத்துட்டு இருக்கிறாங்களா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தன் நினைவே மறந்து அந்த ஒரு போதையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு வராங்களாம். இந்த மாதிரி பசங்க அப்ப குடிக்கிற வயது முதல்ல 25 இருந்ததா, 25 வயசு 30 வயசுக்கு மேலதான் முதல்ல பெரியவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் சின்ன பசங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப குழந்தைங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்க. எது, இந்த குள்ளிப்பு அப்புறம் போதை பவுடர் பயன்படுத்துற போன்ற போதைக்கு சின்ன குழந்தைங்க அடிமை ஆயிட்டாங்க. தவறு செய்கிற வயதும் குறைஞ்சிடுச்சு. முன்னாடி கொலை பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, பெண்களை கூட்டி கொண்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்கன்றதெல்லாம் கேள்விப்படுவோம். இப்ப அதை செய்வது சிறார்கள், சின்ன குழந்தைங்க. தப்பு செய்யற வயசும் குறைஞ்சிடுச்சு. ஒரு சின்ன 11-12 வயசு 13 வயசு பசங்க கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு 9 வயசு பொண்ணை கூட்டிட்டு போய் கற்பழிச்சிடுறாங்க. இது மாதிரி எல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது. அதனால ரொம்ப ரொம்ப தாய்மார்கள் வந்து ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க எல்லாம், நான் இங்க நிறைய தாய்மார்களை பாக்குறேன், இளம் தாய்மார்களை பாக்குறேன். நீங்க பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஒழுக்கத்தை பற்றி பாடம் எடுக்கிறீர்களோ அதே பாடத்தை ஆண் குழந்தைகளுக்கும் எடுங்க. அவங்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம், தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்றோம். அதே விஷயத்தை தான் ஆண் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். தப்பு செய்யக்கூடாது, ஒழுங்கா போய் படிச்சுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க, வேற எங்க வழியில அங்க எங்க சுத்திட்டு இருக்காதீங்க என்ற விஷயத்தை தாய்மார்களான நாம் தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். 2 பேரும் ஒண்ணுதான், ஆண்பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற தாய்மார்கள் இருப்பீங்க, நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய உங்க பொண்ணுக்கு தேர்ந்தெடுப்பீங்கம்மா? நல்ல பையன் அதானே, முதல்ல குடிக்க கூடாது, போதை பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல பையனா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணும், நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமான ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன். அததான் உங்க பையனுக்கும் பொருந்தும் இல்லையா? மாப்பிள்ளை மட்டும் அப்படிதான் வேணும், அப்ப பையனையும் நம்ம அப்படிதான் வளர்க்கணும். எப்படி? ஒழுக்கமான பையனாக, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு பையனாக, குடிக்காத போதை பழக்கம் இல்லாத நல்ல பையனாக, ஒழுக்கமான ஒரு மகனாக வளர்க்க வேண்டும். அதனால அந்த பொறுப்பும் தாய்மார்களிடம் இருக்கிறது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.